அப்படி ஒரு கால் நான் ருக்மிணியை திரும்பி கூட்டின்னு வரலை, கிருஷ்ணனை வதிக்கலைன்னா குண்டினபுரத்துக்கு திரும்பி நான் வரமாட்டேன், அது நடக்கிற வரையும் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி ருக்மி ஒரு பெரிய பிரதிஜை பண்ணுறான். பகவான துர்மதி சொன்னானே அவன் தான் குமதி. வர சமயத்துல ஹே கோபாலா திஷ்ட திஷ்ட சொல்லி கூட்டுண்டே போகிறான். ருக்மி நன்னா திட்டுறான், கத்துறான். ஆனா அவன் கையில அந்த பராக்கிரமம் இல்லை. குதிரைகள் எல்லாம் அம்பு கொண்டு தாழ் விழுந்து கொடுத்து, கொடி தாழ அறந்து விழுந்தது. சாரதி மேல அம்பு கொண்டப்ப அவனும் தாழ் விழுந்து விட்டான். 5 தடவை எடுத்தான் தோணுறது. 5 தடவை 5 பானங்களை விட்டு எல்லா வில்லும் தாழ விழும்படியா பகவான் கழிக்கிறான் ருக்மி கூட. பகவானுக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்தது. அந்த வாள் எடுத்து இப்படி ஓங்குறான். தன்னோட அண்ணாவை காப்பாத்தணும்னு சொல்லி பகவானோட காலை பிடிச்சிட்டு இருக்காளே, பாதத்தை பிடிச்சிட்டு இருக்காளே அந்த ருக்மிணி தேவி. தாழ பார்க்கறான் பகவான். அவளை பார்த்ததுமே அப்படியே உருகி விடுத்தும் மனசு. அவனோட தலையில நிறைய சுருள் சுருளான கேசங்கள் இருக்கே, அதெல்லாம் அப்படியே வடிக்கிறான். கொஞ்சம் வடிக்கிறான், கொஞ்சம் வடிக்கிறது இல்லை. பகுதி வடிக்கிறான், பகுதி வடிக்கலை. அவனோட முகத்தில் இருக்க தாடி மீசை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிச்சு வைக்கிறான். ஒரு சைடு வடிக்கிறான், ஒரு சைடு வடிக்கலை. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமே கௌரத்விஷே நமः. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் प्रेमिकं सद्गुरुं भजे. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जन्माद्यस्य यतोऽन्वयातितरतश्चार्थेष्वभिज्ञस्वरात् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरया तेजो वारिमृता यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्म प्रोच्छितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद. ருக்மிணி தேவியை அபகரிச்சுட்டு போகிற கூடினதான ரசகரமான சந்தர்ப்பத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ருக்மிணி தேவியோட சரணாகதின்றது ரொம்ப பிரசித்தமானதாக்கும். ருக்மிணி தேவி பகவானை பூர்ணமாக சரணாகதி பண்ணறா. சரணாகதி பண்ணினவாளையெல்லாம் காப்பாற்றக்கூடின ஆஸ்ரித ஜன வல்சலனான அந்த பகவான் ருக்மிணி தேவியை அழகாக காப்பாற்றுறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, அந்த ராஜாக்கன்மாரெல்லாம் பார்த்துட்டு இருக்க, தேவி இப்படி நட போட்டு வர சமயத்தில் அந்த அம்பிகா தேவியோடு கோவில் முன்னாடியிலேருந்து பகவான் அப்படியே ராட்சச விதியை அவலம்பிச்சுண்டு ருக்மிணி தேவியை அபகரணம் பண்ணிட்டு வரான். அப்படியே அபகரிச்சுட்டு வர பகவானுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்து பலபத்ரனும் கதன் முதலான யாதவ பிரவரன்மாரெலாம் இருக்கா.
அத்தனை ராஜாக்கன்மாரும் அவள் வாழ்டு சைன்யத்தை திரட்டிண்டு பகவானுக்கு நேரம் யுத்தம் பண்ணவரா. எல்லாருமே ஒடுக்கி விடுறாரு பலராமன். பலராமனோட பராக்கிரமத்துக்கு முன்னாடி அவளுக்கு அருகுமே நிற்க முடியலை. எல்லாருமே புறமத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு விட்டா, தோற்று போயிட்டா எல்லாருமே. ஜராசந்தன் சிசுபாலனை போய் சமாதானப்படுத்தினான். சிசுபாலனுக்கு இன்னி கல்யாணம் இல்லை. நிறைய தத்துவோபதேசம் எல்லாம் பண்ணி சிசுபாலனுக்கு நேரிட்டதான இந்த அவமானத்தை மாத்திரான் ஜராசந்தன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராஜாக்கன்மாரெல்லாம் நமக்கு முடியாத காரியம் சொல்லி தெரிஞ்சுண்டு அவ ராஜ்யத்துக்கு திரும்பி போகிறா. அப்படியே வந்த ராஜாக்கன்மாரெல்லாம் போயிட்டா. ஆனால் ருக்மிணி தேவியோட சகோதரனான ருக்மிக்கு மகா கோபம் வந்துடுத்து. தன்னோட தங்கையான ருக்மிணி கல்யாணத்துக்குன்னு புறப்பட்டு வர சமயத்தில் அந்த கல்யாணம் நடக்க விடாக்கி ராட்சச விதியை அவலம்பிச்சுண்டு ராஜாக்கன்மாரோடெல்லாம் முன்னாடி வச்சு தன்னோட தங்கையை அபகரிச்சுட்டு போனனால கோபம் வந்தது ருக்மிக்கு. கிருஷ்ணன் பேரில் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனுக்கு நேரம் யுத்தத்துக்கு வரான் ருக்மி. அந்த பாகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 18வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். ருக்மி து ராட்சசோத்வாஹம் கிருஷ்ணத்விடசஹன் ஸ்வசுஹு पृष्ठतोऽन्वगमत् कृष्णम् अक्षौहिण्यावृतो बली ருக்மி து ராட்சசோத்வாஹம் கிருஷ்ணத்விடு. ருக்மிக்கு விசேஷனம் என்னது? கிருஷ்ணத்விடு. கிருஷ்ணனை துவேஷிக்க கூடினவன். ஆரம்பத்திலேருந்தே ருக்மி ஒருத்தன் தான் கிருஷ்ணனுக்கு எதிரே இருந்தான். ராஜ்யம் அப்படியே கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இருந்துட்டு. ராஜாவான பீஷ்மக மகாராஜாவும் அதே சொன்னார். எல்லாருமே சாதுவாதம் பண்ணினா இவன் ஒருத்தன் மட்டும் எழுந்திருந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கண்டா சொன்னான். ஆரம்பத்திலேருந்தே அசாதுவா இருக்கிறனால, அசத்தா இருக்கிறனால கிருஷ்ணன்கிட்ட ஒரு துவேஷம், பிறப்பிலே ஒரு துவேஷம், அசுரகுணம் புரிந்தினவனா இருக்கார் ருக்மி. அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இருக்கா ருக்மிணி தேவி. சகோதராலே இப்படி வேறுபாடு பாருங்க. ஒரே அம்மையோட உதரத்துல பிறந்த வாழ்க்கை இப்படி வேறுபாடு இருக்கு. இந்த பக்திங்கிறது பகவானோட கருணா கடாட்சத்தால தான் வரும், சாது சங்கத்தால தான் வரும். அதுலேருந்து புரியாது. அப்படி கிருஷ்ணத்வேஷியா இருக்கிற அந்த ருக்மி என்ன பண்ணறான், பலி நல்ல பலவானாக்கும் அவன் தன்னோட சகோதரியான ருக்மிணி தேவிய ராட்சச விதானத்தால அபகரிச்சுண்டு போன அந்த கிருஷ்ணனை தோல்பிக்கணும், தோல்பிச்சு திருப்பி ருக்மிணியை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். ருக்மி மகத்தான அகங்காரம் உடையவனாக்கும், ஈகோ ஹர்ட் ஆயிடுத்து. அதனால கோபம் என்ன பண்ணினால் ஒரு அக்ஷௌஹிணி சைன்யத்தை எடுத்துட்டு திரட்டிண்டு கிருஷ்ணனுக்கு நேர பின்னாடி பாயறானாம் ருக்மி. ருக்மியமர்ஷி சுசம்ரப்தः ஷிண்வதாம் சர்வபூபுஜாம் பிரதிஜக்ஞே மகாபாஹுர் दंशितः शरासनः रुक्म्यमर्षि सुसंरब्धः. अमर्षि சகிக்கவே முடியலையாம் ருக்மிக்கு. சுசம்ரப்தः ரொம்ப குரோதம் வந்துடுத்து. என்ன பண்ணினான், மகாபாஹு நீண்ட கைகளோடு இருக்கக்கூடிய வீரனான அந்த ருக்மி என்ன பண்ணினான், உடனே கவச்சத்தை எடுத்து போட்டுனான். தன்னோட எப்பொழுதும் உபயோகிக்க கூடினதான அந்த வில்லை எடுத்துக்கிறான், கையில் எப்படி தூக்குறான். சர்வபூபுஜாம் சகலமான ராஜாக்கன்மாரும் திரும்பி போக இருந்துட்டு இருக்கா இல்லையா, அவள்லாம் திரும்பி போகலாம்னு சொல்லி இறங்குறா. அந்த சமயமா மகா கோபம் வந்தது ருக்மிக்கு. எல்லாரும் கேட்கத்தக்கன, அந்த ராஜாக்கன்மாரெல்லாம் கேட்கத்தக்கன ஒரு பெரிய பிரதிஜ்ஞை பண்ணினான். என்ன பிரதிஜ்ஞை? அஹத்வா சமரே கிருஷ்ணம் அப்ரத்யூஹ்ய ச ருக்மிணி குண்டினம் ந பிரவேக்ஷ்யாமி சத்யமே தத்ப்ரவீமி வஹ. அஹத்வா சமரே கிருஷ்ணம், சமரே கிருஷ்ணம். இதோ இப்போ நான் யுத்தத்துக்கு கிளம்புறேன். யுத்தத்துக்கு கிளம்பி என்ன பண்ண போறேன்? கிருஷ்ணே கிருஷ்ணம் சமரே அஹத்வா. கிருஷ்ணனை ஹனிக்க போகிறேன். கிருஷ்ணனை வதம் பண்ணி ருக்மிணியை திருப்பி கூட்டின்னு வர போகிறேன். அப்ரத்யூஹ்ய குண்டினம் பிரவேக்ஷ்யாமி. அப்படி ஒரு கால் நான் ருக்மிணியை திரும்பி கூட்டின்னு வரலை, கிருஷ்ணனை வதிக்கலைன்னா குண்டினபுரத்துக்கு திரும்பி நான் வரமாட்டேன். அது நடக்கிற வரையும் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி ருக்மி ஒரு பெரிய பிரதிஜ்ஞை பண்ணுறான். ஏதத் சத்தியம், இது சத்தியம், இது பரமார்த்தம்.
நீங்களெல்லாம் கேட்கத்தக்கனையா உங்களையெல்லாம் சாட்சியாக வச்சுட்டு நான் சத்தியம் போடுறேன், ருக்மிணியை நான் திரும்பி கொண்டு வர போகிறேன்னு சொல்லி ஒரு கர்ஜனை பண்ணி ருக்மி என்ன பண்ணலான்னு அவனோட ஆயுதமெல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணனுக்கு நேராக போகிறான். கிருஷ்ணன் எந்த திசையில் ருக்மிணி தேவியை அபகரிச்சுட்டு போகிறானோ ரதத்தில், அதே திசைக்கு தன்னோட ரதத்தை கிளப்பிண்டு இறங்குறான் ருக்மி. இத்யுக்த்வா ரதமாருஹ்ய சாரதிம் பிராஹ சத்வரஹ சோதயாஸ்வம் யத கிருஷ்ணஸ்தஸ்ய மே சம்யுகம் பவேத். இத்யுக்த்வா ரதமாருஹ்ய இதி யுக்த்வா ரதம் ஆருஹ்ய. இந்த பிரகாரம் சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் தன்னோட ரதத்தில் ஏறி உட்காந்துட்டான். சத்வரஹ துவரையோடு கூடி அதி வேகத்தோட சாரதிம் பிராஹ முன்னாடி இருக்கிற சாரதி கிட்டக்க சொல்றான். கிருஷ்ணஹ யதஹ அஸ்வான் சோதய தஸ்ய மே சம்யுகம் பவேத். கிருஷ்ணன் எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கானோ அதே திசைக்கு நம்மளோட அஸ்வங்களையும் எடுத்துட்டு போ சொல்லி உச்சத்துல அந்த சாரதிக்கு நேரம் ஆத்மிய கொடுக்கிறான், ஆத்ஞாபிக்கிறான். எனக்கு யுத்தம் பண்ணணும், கிருஷ்ணன் கூட யுத்தம் பண்ணணும். கிருஷ்ணன் எந்த திக்குக்கு போனானோ அந்த திக்கு பார்த்து ரதத்தை கலப்ப சொல்லி அந்த சாரதியை கிட்ட உத்தரவு கொடுக்குறான் ருக்மி. அந்த சாரதியும் ரதத்தை கலப்பிட்டு கிருஷ்ணனுக்கு பின்னாடி ஓட்டின்னு போகிறான். அத்யாஹம் நிஷிதைர்பாணேர் கோபாலஸ்ய சுதுர்மதேஹ தேஷே வீர்யமதம் ஏன ஸ்வசாமே பிரசபம் ஹிருதா. அத்யாஹம் நிஷிதைர்பாணேர் அத்யாஹம் சுதுர்மதேஹ. ருக்மி சொன்னதான காரியங்களை சொல்றா. சௌரிய அகங்காரத்தோட கிருஷ்ணனை திட்டறான் ருக்மி. என்னோட சகோதரிய பலாத்காரன அபகரிச்சுட்டு போன துர்புத்தியான அந்த கோபாலனோட மதத்தை நான் இப்போ ஹரிக்கிறேன், என்னோட பானங்களால் அவனை நான் நசிப்பிக்கிறேன்னு சொல்லி காய்ச்சி பீச்சு சொல்லி கத்தின்ண்டே ருக்மி போகிறானா. இது நிந்தை, என்னோட ஸ்துதி பட்சம் பார்க்குறதா இருந்தா கோபாலன் சொல்கிறா இல்லையா. கோபாலன் கோனா பசு மட்டும் அல்ல அர்த்தம், கோனா ஜீவன் சொல்லிக்கூடி அர்த்தம். அப்போ ஜீவனை பாலிக்க கூடினவன் சொல்லிக்கூடி அந்த கோபாலன் சொல்கிற அந்த பதத்துக்கு அர்த்தம். கோனா பூமி அப்படியும் எடுத்துக்கலாம், பூமியை பரிபாலிக்க கூடினவன் அப்படியும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த அர்த்தம் பொருந்தும் இந்த ஒரு பதத்துக்கு. ஜீவரக்ஷகனான அந்த பகவானை அதுக்கப்புறம் என்ன சொன்னான், சுதுர்மதேஹே துர்மதேஹே துர்புத்தியானவன் சொன்னான் இல்லையா. துர்மதே சொல்கிறத அதுக்கு அர்த்தம் பண்ணுறதா இருந்தா, வேற வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தா இந்த விதம் அர்த்தம் கல்பிக்க முடியாக்கி இருக்கக்கூடியது. அதாவது ரொம்ப புத்தி இருக்கிறவாளுக்கு கூடி தெரிஞ்சுக்க முடியாதவன் துர்மதிஹி. யோகிகளுக்கு கூடி பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப புத்தியுடையவா ஆறு யோகிகள், அவளுக்கு கூடி கிருஷ்ணனை பூர்ணமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால துர்மதி, மதி போகாத மதிக்கு ஒர்க் பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த புத்தியால் பகவானை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த வாக்குக்கு அது அப்படி ஒரு அர்த்தம் வருது. அப்போது ருக்மி திட்டின்றே கிருஷ்ணனை பின்தொடர்ந்துட்டு போகிறான். ஆனால் அதெல்லாம் ஸ்துதி ஆகிடுறது. அப்போ இது பூர்ணமான அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் உபாசியை கூடின அந்த ஸ்ரீகிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனோட வீரியாக்னியில் என்னோட சௌரியாகங்காரத்தை நான் ஹோமிக்க போகிறேன்னு சொல்லி அர்த்தம். என்னோட அகங்காரத்தால் கிருஷ்ணனை நான் ஒடுக்குவேன்னு சொல்லிட்டு போனான் இல்லையா, அதை அப்படியே மாறிவிடும். பகவானோட வீரியத்தில் என்னோட அகங்காரத்தை அர்ப்பணம் பண்ண போகிறேன் சொல்லி ஆயிடுத்து. அப்படி ஒரு அர்த்தம் இதுக்கு. அப்படியே பகவானை துரத்திகிட்டே ருக்மி விறுவிறுன்னு போகிறான். விகத்தமான குமதீரீஸ்வரஸ்யா பிரமாணவித் ரதேனைகேன கோவிந்தம் திஷ்டதிஷ்டேத்யதாஹ்வயத். விகத்தமான குமதிர் ஈஸ்வரஸ்யா பிரமாணவித். பகவான துர்மதி சொன்னானே அவன்தான் குமதி. சுகபிரமர்ஷி அவனை குமதி சொல்றார். ருக்மி குமதியாம். விகத்தமான என்னெல்லாமோ பிறுபிறுத்துண்டு பேத்திண்டு போகிறான். ஈஸ்வரனோடு அந்த மகிமையை தெரிஞ்சுக்கவே முடியாது. பகவானோட மகிமை இத்தனையாக்கும் இன்னதாக்கும் சொல்லி அளக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அந்த பகவான், அகணித கல்யாண குணங்களுக்கெல்லாம் தாமமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை இப்படியெல்லாம் திட்டின்று ருக்மி போகிறானே அவன்தான் குமதி சொல்லி சுகபிரமர்ஷி சொல்கிறார். இப்படி அர்த்தம் இல்லாத வாக்குகளால் இப்படியே கிருஷ்ணனை கூப்பிட்டு திட்டிண்டு
தன் கூட ஒரு அக்ஷௌஹிணி சேனையை கொண்டு வந்திருக்கான். அவனுக்கு அவ்வளோ அகங்காரமா, இந்த சேனையொன்னும் வேண்டாம் கிருஷ்ணனை தோல்பிக்கிறதுக்கு, நான் ஒருத்தனையே போறேன்னு சொல்லிட்டு தன்னோட ரதத்தை மட்டும் அந்த சைன்யத்தை அங்கே நிறுத்திட்டு அதை விட எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிருஷ்ணனுக்கு நேரம் யுத்தம் பண்ணுறதுக்கு வர சமயத்தில் ஹே கோபாலா திஷ்ட திஷ்ட சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறேன். ஏ மாடு மேய்க்கிறவனே அங்கே நில்லுடா நில்லுடா சொல்லி கிருஷ்ணனை கூப்பிட்டுண்டே கத்திண்டே கோவிந்தனை பின்தொடர்ந்துண்டு இந்த ருக்மி கிருஷ்ணனுக்கு நேர போகிறேன். धनुर्विकृष्य सुदृढं जख्ने कृष्णं त्रिभिः शरैः आह चात्र क्षणं तिष्ठ यदूनां कुलपांसना. धनुर्विकृष्य सुदृढं जख्ने कृष्णं त्रिभिः शरैः धनुः सुदृढं. தன்னோட வில்ல நன்னா வலிச்சு முறுக்கி ஞானெல்லாம் போட்டு நன்னா கட்டி 3 பானங்கள்ல அதை தொடுத்து அந்த வில்ல 3 பானங்களை வச்சுட்டு அப்படியே கிருஷ்ணன் மேல அப்படியே எய்யறான் ருக்மி. அப்படி எழுதுண்டே கிருஷ்ணனை கூப்பிட்டு போகிறான். ஏ எது குலாதமா, எது குலத்துல அதமனா இருக்கக்கூடியவனே, எதுக்களோடு குலபாம்சவனா இருக்கக்கூடியவனே எல்லாம் சொல்லி கூப்பிட்டு, குல தூஷகனா இருக்கக்கூடியவனே எல்லாம் சொல்லி கூப்பிட்டு போகிறான் ருக்மி. இங்க நில்லு அங்க நில்லு, எங்க ஓடுற சொல்லி கத்திண்டே ருக்மி போகிறான், பின்னாடி போகிறான். குத்ரயாசி ஸ்வசாரமே முஷித்வா த்வாங்ஷவத்தவி ஹரிஷேத்யமதம் மந்த மாயின கூடயோதின. குத்ரயாசி ஸ்வசாரம் மே ஸ்வசாரம் என்னோட சகோதரியா ஹவிஹி த்வாங்ஷவத். ஹவிஸ காக்கை எடுத்துட்டு போகிற மாதிரி பெரிய ஒரு யாகம் பண்ண இருந்துட்டு இருக்கா. நிறைய பிராமணாலெல்லாம் யாகம் பண்ணறா. யாகத்தில் அக்னியில் ஹோமிக்கிறதுக்குன்னு ஹவிஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த ஹவிஸ் அப்படியே காற்று வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் போடண்ட சமயத்தில் போடலாம்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இங்கேருந்து ஒரு காக்கை, கருப்பாக இருக்கிற காக்கை வந்து அந்த ஹவிஸ் அப்படியே கொத்தின்னு போனால் அவளுக்கெல்லாம் என்ன கோபம் வரும். அது மாதிரி கிருஷ்ணன் வந்து ருக்மிணி எடுத்துட்டு போனான்னு சொல்லி ருக்மி சொல்லறான். ஹவிசு மாதிரி புனிதமாக இருக்காளாம் தன்னோட சகோதரியான ருக்மிணி. காக்கை மாதிரி கண்ணகரையில்னு கிருஷ்ணன் இருக்கானா. இப்படியெல்லாம் அவனுக்கு தான் சொல்ல முடியும், நமக்கு வந்து அதெல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே சொல்லிண்டு கத்திண்டு இந்த ருக்மி போகிறான். ஹே மந்த புத்திஹீனா கூடயோதினா, களவா யுத்தம் பண்ணக்கூடியவன் அல்லவா நீ, மாயாவி அல்லவா, அப்படியெல்லாம் இருந்தாலும் உன்னோட மதத்தை நான் இப்போ ஹரிக்க போகிறேன், அங்கே நில்லை, என் கூட யுத்தம் பண்ண, என்னை கண்டு பயந்து ஓடுறியா நீ எல்லாம் சொல்லி கத்திண்டு ருக்மி காட்சி பீச்சு சொல்லி கத்திண்டு பின்னாடியே போகிறேன். யாவன்னமேஹதோ பாணி शयीधा मुञ्जदारिकां स्मयन् कृष्णो धनुश्चित्वा षड्भिर्विव्याथ रुक्मिणं. यावन्नमे हतो बाणैः मे बाणैः हतः यावत् न शयीधा दारिका मुञ्ज. என்னோட பானங்களால கொல்லப்படாகி இருக்கணும்னுண்டுனா, என்னோட பானம் தட்டி பானம் குத்தி நீ மரணப்படாகி இருக்கணும்னுண்டுனா தாரிக்கையான கன்னியகையான ருக்மிணியை எங்க விட்டுட்டு போ சொல்லி கத்துறேன். விட்டுட்டு போ சொல்லி கத்திண்டே வரான். ஆறுடா இத்தனை நேரமா கத்துறா சொல்லி இப்பதான் கிருஷ்ணன் திரும்பி பார்க்கறான். பார்த்தா ருக்மி எப்பவுமே ரொம்ப குறைக்கிற நாய் வந்து கடிக்காது சொல்லுவா இல்லையா, அது மாதிரி ருக்மி நன்னா திட்டுறான் கத்துறான். ஆனா அவன் கையில அந்த பராக்கிரமம் இல்லை. கிருஷ்ணன் திரும்பி பார்த்ததுமே இக்கு நூண்டு ருக்மி அங்கேருந்து ஓடி வர. அது பார்த்ததுமே கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வந்து கொடுத்த. ஸ்மயன் கிருஷ்ணன் சிரிக்கிறானா. சிரிச்சன் என்ன பண்ணினா, தன்னோட பெரிய சார்ந்தம் சொல்ற அந்த தனுஷ் அப்படி எடுக்கிறேன். சித்வா ஷட்பிஹி ருக்மிணம் விவ்யாத. அவன் 3 அம்பு அனுப்பினான் இல்லையா, அதுக்கு டபுள் 6 அம்பு பகவான் அனுப்புறான் திருப்பி. 6 அம்பும் அவன் மேலே கொண்டுதான். ருக்மி மேலே 6 அன்பு போய் இப்படி தரைச்சு நின்று கொடுத்து அது கொண்டப்போ அவன் வாயை மூடி விட்டான். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, அஷ்டபிச்சதுரோவாஹான் துவாபியாம் சூதம் த்வஜம் த்ரிபிஹி சச்சான்யத் தனுராதாய கிருஷ்ணம் விவ்யாத பஞ்சபிஹி. அஷ்டபிச்சதுரோவாஹான் துவாபியாம் சூதம் த்வஜம் த்ரிபிஹி அஷ்டபி. அதுக்கப்புறம்
அந்த 6 அம்புகளோட பகவான் நிறுத்துறதில்லை. 8 பானங்கள் எடுக்கிறான் பகவான். 4 எண்ணம் அந்த ருக்மி வரக்கூடிய அந்த குதிரைகளுக்கு மேலே விடுறான். 2 பானங்களால தேராளி மேலே விடுறான். 3 பானங்கள் அவனோட கொடியில விடுறான். இப்படியே இந்த பானங்கள் எல்லாம் அதுக்கு மேலே போய் தரைக்கிறது எல்லாம் அப்படியே பட்டு பட்டுன்னு தாழ விழ ஆரம்பிச்சு கொடுத்து, குதிரைகள் எல்லாம் அம்பு கொண்டு தாழ் விழுந்து கொடுத்து, கொடி தாழ அறந்து விழுந்தது. சாரதி மேலே அம்பு கொண்டப்போ அவனும் தாழ் விழுந்து விட்டான். அப்படி ருக்மிக்கு இப்போ தேர் இல்லை. வேற அவன் கையில் இருக்கிற அந்த வில்லு பகவான் தட்டி விட்டான். தட்டி விட்டனால அடுத்த வில்லு எடுக்கலாம்னு சொல்லி அடியிலேருந்து வில்லு எடுக்கிறான். வில்லு எடுத்தப்போ அந்த வில்லுக்கு நேர கிருஷ்ணன் விடுறான். அதுவும் தாழ விழுந்து கொடுத்து, பின்னியும் ஒரு வில்லு எக்ஸ்ட்ரா வில்லு ஸ்டாக்கில் வச்சுட்டு இருக்கான். அதை எடுக்கிறான். அதை எடுத்தப்போ அதுக்கு நேர பகவான் 5 பானங்களை விட்டு எல்லா வில்லு, அவன் எத்தனை வில்லு எடுக்கிறானோ 5 தடவை எடுத்தானோ 5 தடவை 5 பானங்களை விட்டு எல்லா வில்லும் தாழ விழும்படியா பகவான் கழிக்கிறான் ருக்மி கூட. എന്നിട്ട് என்ன ஆகுறது? तैस्ताडितशरौखैस्तु चिच्छेदधनुरच्युतः पुनरन्यदुपादत्त तदप्यच्छिनदव्ययः तैस्ताडितशरौखैस्तु तैः शरौखैः. அப்படியே முறிச்சு அவனுக்கு மகா கோபம் வந்தது ருக்மிக்கு. இவன் வில்லையே எடுக்க விடுறதில்ல, வில்ல எடுத்தா தானே யுத்தம் பண்ண முடியும், வில்லையே எடுக்க விடுறதில்லை கிருஷ்ணன். அப்போ மகா கோபம் வந்துதான் ருக்மிக்கு. இவன் கூட அம்பு வில்லும் வச்சு யுத்தம் பண்ண முடியாது சொல்லி தோന്നിட்டு என்ன பண்ணினான் அவன்? பரிகம் பட்டிஷம் சூலம் சர்மாசி சக்தி தோமரௌ யத்யதாயுதமாதத்த தத் சர்வம் சோச்சினத் ஹரிஹி. பரிகம் பட்டிஷம் சூலம், வில்லு எடுத்தா தான் கிருஷ்ணன் வீழ்த்துறான்னு சொல்லி இல்லை. சரி, வில்லெல்லாம் திறந்து கொடுத்து எத்தனை வில்லு வச்சுட்டு இருக்கானோ எல்லா வில்லையும் கிருஷ்ணன் தாழ தள்ளி போட்டு விட்டான். வேற இருக்கோ சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கறது வேற ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். பரிகத்தை எடுக்கிறான், பரிகத்துக்கு ஒரு அம்பு விடுறான் கிருஷ்ணன், தாழ விழுந்து விடுறது. பட்டிஷத்தை எடுக்கிறான், அதுக்கு நேரம் ஒரு அம்பு தாழ விழுந்து விடுறது. சூலத்தை எடுக்கிறான், ஓங்கறான், அது தாழ விழுந்து விடுறது. சர்மம், அசி, வாள் எடுக்கிறான், வாளும் தாழ் விழுந்து விடுறது. பரிச்சை எடுக்கிறான், அதுவும் விழுந்து விடுறது. சக்தி, தோமரம் முதலான எல்லா ஆயுதங்களையும் ஓரோன்னா எடுக்கிறான். ஓரோந்துக்கு ஓரோ பானம் விட்டு 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 தாழ எல்லா ஆயுதத்தையும் தாழ போட்டு விடுறான் பகவான். எல்லா ஆயுதங்களும் இப்போ தாழ விழுந்தாச்சு. எல்லாம் முறிஞ்சு கிடக்கிறது. ஆயுதமே இல்லை ருக்மி கிட்டக. என்னதான் பண்ணுறது? ततो रथादवप्लुत्य खड्गपाणिर्जिघांसया कृष्णमभ्यद्रवत् क्रुद्धः पतंग इव पावकम् ततो रथादवप्लुत्य ततः रथात् என்ன பண்ணினான் ருக்மி? ரதத்திலேருந்து சாடி தாழ இறங்குறான். இப்போ ஆயுதம் ஒன்றும் இல்லை கையில். கிருஷ்ணன் கூட முஷ்டி யுத்தம் பண்ணலாம்னு சொல்லி தோணித்து என்ன பண்ணினான்? தேர்லேருந்து விறுவிறுன்னு தாழ் ஒரு சாட்டம் சாடுறான். கிருஷ்ணனை ஹிம்சிக்கணும் சொல்கிற ஆக்ரகத்தோட, குரோதம் அதிகரிச்சுண்ட அகம்பாவத்தோட, ஒரு ஈசல் பூச்சி கத்தி எரிஞ்சுட்டு இருக்கிற தீபத்தில் அந்த ஜுவாலையில் போய் விழும் இல்லையா, அதுக்கு லைட்டு விட்டுக்க ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அது தன்னையே சுவாகா பண்ணிக்க, அது இப்படி பறக்கும். அந்த லைட்டு கிட்டக்க போய் அந்த லைட்டாக்கும் சொல்லிருந்து போகும். ஆனால் அது அக்னியை தொட்டால் சுட்டுடும். அது பக்கத்தில் போகும். ஒரு சிறகு அப்படியே கரிஞ்சு தாழ விழும். ஒரு சிறகு விழுந்து கொடுத்து அது தாழ் விழுந்துடும். தாழ் விழுந்ததுக்கப்புறம் வேறொரு சிறகை வச்சுட்டு அது மெல்ல 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 அந்த தீக்கிட்டுக்கே பின்னியும் போகும். 2ஆமത്തെ சிறகும் அப்படியே சொல்லுவா கத்தி நசிச்சு தாழ விழுந்துடும். 2 சிறகும் போயாச்சு, இனி பறக்க முடியாது. ஆனாலும் அந்த லைட்டுக்கிட்டுக்கு அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் என்ன பண்ணும்? அப்படியே ஊறி 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 போய் அந்த லைட்டில் தண்ணியே சுவாகா பண்ணிக்கும் அந்த ஈசல் பூச்சி. அது மாதிரி அதுக்கு புத்தி இல்லை. அது மாதிரி ருக்மி பகவான் கிட்டக்க போச்சுன்னா பகவான் சுட்டு விடுவான்னு சொல்லி தெரியறது இல்லையா? இவ்வளோ தடவை இவ்வளோ சான்ஸ் கொடுத்தான் கிருஷ்ணன் திரும்பி போகிறதுக்கு. ஆனால் மகம்பாவம் பிடிச்சவன், ஒருபாடு ஈகோ அவனுக்கு, ஒருபாடு குரோதம், கண்ணு முன்னாடி யார் இருக்கா ஒன்றும் போதம் இல்லை. அதனால என்ன பண்ணுறான்? கிருஷ்ணனுக்கு நேர பின்னியும் ஓடுறானாம் ருக்மி, கிருஷ்ணனை அடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகிறது? तस्य चापतत खड्गं तिलशश्चर्मचेषुभिः छित्त्वा सीमादते तिग्मं रुक्मिणं हन्तुमुद्यतः तस्य चापतत खड्गं आपततः. தனக்கு நேர பாஞ்சு ஓடி வந்து விழறதுக்குன்னு வரக்கூடிய இந்த ருக்மியை பார்க்குறான் கிருஷ்ணன். இவனோட கொட்டம் அடங்கிறது இல்லை. இவன் வதம் பண்ணினா தான் சும்மா இருப்பான்னு சொல்லி தோணுறது. பகவான் என்ன பண்ணுறான்?
தன்னோட பரிச்சையில் இடுப்பு கிட்டக்க அந்த பெரிய வாள் வச்சுருக்கான் பகவான். அந்த வாள் இப்படி எடுக்கிறான், ருக்மியை கொல்லலான்னு சொல்லிட்டு இப்படி எடுக்கிறான். இவனை இன்னி வச்சுட்டு காரியம் இல்லை, இவன் இப்படி விட்டுட்டு போயிடுத்துன்னா நம்மளோட துவாரகாபுரத்துக்கு போக விட மாட்டான், இவன் இங்கேயே வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பகவானுக்கு சட்டுன்னு ஒரு கோபம் வந்தது. அந்த வாள் எடுத்து இப்படி ஓங்குற சமயத்தில் என்ன சம்பவிச்சது? திருஷ்ட்வா भ्रातृवधोद्योगं रुक्मिणी भयविह्वला पतित्वा पादयोर्भर्तुर् उवाच करुणं सती दृष्ट्वा भ्रातृवधोद्योगं भयविह्वला. பயந்துட்டா ருக்மிணி தேவி. என்ன உண்டுனாலும் எத்தனைதான் முரடனா இருந்தாலும் புத்திஹீனனா இருந்தாலும் கூட பிறந்தவன் அல்லவா, தன்னோட அண்ணா அல்லவா, அவனை கண் முன்னாடி பகவான் தன்னோட பதி வதம் பண்ண போறது ருக்மிணி தேவி பார்த்ததுமே பயம் ஆயிடுத்து ருக்மிணி தேவிக்கு. அவன்கிட்ட பாசம் இருக்கு, கருணை இருக்கு. பாசம் சொல்லி கூடி சொல்றது இல்லை, கருணம் சதி, கருணை. ஜெகன்மாதா அல்லவா, அசுராள் தன்னை ஹிம்சை பண்ணினாலும் தேவி பகவான் கிட்ட அஹிம்சையை அவலம்பிக்க கூடாதா சொல்லி கேட்பா. ராமாயணத்தில் ஒரு பாகம் உண்டு, ரசிகரமாக இருக்கும் அந்த பாகம். சீதாதேவி ராமச்சந்திர பிரபு அசுராளையெல்லாம் வதம் பண்ணறேன்னு சொல்லி வாக்கு கொடுப்பார் முனிமாருக்கெல்லாம். அதை கேட்டதுமே தாயார் சீதாதேவிக்கு கருணை தோணி கொடுத்து, ராட்சசாள் துஷ்டாளாக இருந்தாலும் அவளும் ஜீவன் தானே சொல்லி பார்ப்பா. அதுதான் ஜெகன்மாதாவோட சுபாவம். அம்மமாருக்கு எத்தனைதான் துஷ்டனா இருந்தாலும் தன்னோட குழந்தைன்னு பார்க்குற சமயத்தில் அந்த குழந்தை கிட்ட வாத்சல்யம் தான் வரும். அது மாதிரி கருணையே வடிவமான அந்த தாயார் ருக்மிணி தேவி அதை பார்த்ததுமே இப்படி நடக்கக்கூடாதே, இது எப்படியாவது தடுக்கணுமே சொல்லிட்டு என்ன பண்ணுறா, தாழை விழுந்து விட்டா. பகவானோட காலில் விழுந்து காலை பிடிச்சுண்டு தன்னோட பர்த்தா ஆன பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்டக்க சொல்லறாய், கொல்லக்கூடாது, வதம் பண்ணக்கூடாது சொல்லி அழுதுண்டே காலை பிடிச்சு விட்டா ருக்மிணி தேவி. योगेश्वरा प्रमेयात्मन् देवदेव जगत्पते हन्तुं नार्हसि कल्याण भ्रातरं मे महाभुज. योगेश्वरा प्रमेयात्मन् अप्रमेयात्मन् யோகேஸ்வரா, யோகங்களோடெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவரே, கணிக்கவே முடியாததான ஸ்வரூபத்தோடு கூடி இருக்கக்கூடியவரே, தேவதேவா தேவாளுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவரே, ஜகத்பதே லோகநாதா, கல்யாணா பரம மங்களஸ்வரூபா, மகாபுஜா, என்னோட அண்ணாவை கொல்லக்கூடாது, அவனை கொல்லறதுக்கு உங்களுக்கு அர்ஹதி இல்லை, நீங்கள் எப்பேற்பட்டவர், உங்களோட மகிமையை குறைச்சிக்காதேங்கோ, அவரை வதம் பண்ணாதேங்கோ சொல்லி அப்படியே இவ்வளோ விசேஷணத்தை பொழியறா ருக்மிணி தேவி. அதை பகவான் கேட்குறான். ஸ்ரீசுக உவாச்ச தயா பரித்ராச விகம்பிதாங்கயா சுஜாவசுஷ்யன் முகருத்த கண்டயா காதர்ய விப்ரம்சித ஹேமமாலயா கிரஹீதபாத கருணோன்யவர்த்தத. தயா பரித்ராச விகம்பிதாங்கயா பரித்ராச விகம்பிதாங்கயா. பயத்தால நடுங்கறா ருக்மிணி தேவி, கை காலெல்லாம் நடுங்கிறது. சுஜா துக்கத்தால அவசுஷ்ய முக ருத்த கண்டயா, அப்படியே சோஷிச்சு போயிடுத்தாம் முகம், பிரசன்னமா இருக்கிற முகம் அப்படியே வாடி போயிடுத்தாம் ருக்மிணி தேவியோடு. பேச முடியறது இல்லையாம், தொண்டையெல்லாம் தழுத்தழுத்து போயிடுறதாம். காதரிய விப்ரம்சித ஹேமமாலயா, பாரவசியத்தால அப்படியே இழைச்சு போயிட்டா தேவி, அவ்வளோ துக்கம் வந்தனால இழைச்சு போயிட்டா. கழுத்தில் போட்டு இருக்கிற பதக்கம் எல்லாம் அழிஞ்சு விழுந்து கொடுத்து, கையில் விளையெல்லாம் கழண்டு விழுந்து கொடுத்து, அப்படியே பயந்து நடுங்கின்னு இருக்கிற ஒரு மான்பேடை மாதிரி இருக்கிற அந்த ருக்மிணி தேவியை பார்க்குறான் பகவான். கிரஹீதபாதஹ, தன்னோட அண்ணாவை காப்பாற்றணும்னு சொல்லி பகவானோட காலை பிடிச்சிட்டு இருக்காளே, பாதத்தை பிடிச்சிட்டு இருக்காளே அந்த ருக்மிணி தேவி. தாழ பார்க்குறான் பகவான். அவளை பார்த்ததுமே அப்படியே உருகி கொடுத்து மனசு. இந்த ஒரு நிலையில பிராட்டியை பார்த்ததுமே பகவானுக்கு உருகி கொடுத்து கருணை தோணித்து அவள் மேலே. அந்த வாளால் வெட்டுறதுக்கு ஓங்கியிருக்கான் இல்லையா, அதை மாற்றி விடுறான் பகவான். ருக்மியை கொல்ல ஷமிக்கிறது இல்லை, அதை அந்த உத்தியமத்திலேருந்து மடங்கி விட்டான். அது பின்ன அவனை கொல்ல ஷமிக்கலை சொல்லி இங்கே சொல்கிறான். அதுக்கு பதிலாக என்ன பண்ணினான், சைலேன பத்வா தமசாதுகாரிணம் சஷ்மஸ்ருகேஷம் பிரவபன் வியரூபயத தாவன் மமர்து
பரசைன்யமத்புதம் யது பிரவீரா நளினீம் யதா கஜாஹ சைலேன பத்வா தமசாதுகாரிணம் அசாதுகாரிணம். அநியாயம் பண்ணினவனான அந்த ருக்மிய என்ன பண்ணனான் பகவான்? அகங்காரத்தால தானே, அகம்பாவத்தால தானே இப்படி தனக்கு நேரம் வந்தான், வதிக்கிறதுக்குன்னு வந்தான். அவன் ஒரு பாடம் படிப்பிக்கணும், இவனை சும்மா விடக்கூடாது, வதம் பண்ணலான்னு சொல்லித்தானே பகவான் கிளம்பினான். வதம் பண்ண இனி முடியாது, ருக்மிணி தேவி காலை பிடிச்சு விட்டா. வதத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது பண்ணணும் அப்படி தோணி தான் எடுத்து ஓங்கினதான் அந்த வாழை திருப்பி எடுத்து வச்சுக்கலே, அதை கையில் இப்படியே வச்சுட்டு அது ஒரு கத்திய மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணினான் பகவான்? அவனோட தலையில் நிறைய சுருளான கேசங்கள் இருக்கே, அதெல்லாம் அப்படியே வடிக்கிறான். கொஞ்சம் வடிக்கிறான், கொஞ்சம் வடிக்கிறது இல்லை. பகுதி வடிக்கிறான், பகுதி வடிக்கலை. அவனோட முகத்தில் இருக்க தாடி மீசை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வடிச்சு வைக்கிறான். ஒரு சைடு வடிக்கிறான், ஒரு சைடு வடிக்கலை. கொஞ்சம் இங்கே மட்டும் ஒரு குடுமை, இங்கே மட்டும் ஒரு குடுமை எல்லாம் வச்சுட்டு அவனை விரூபமாக பண்ணி அங்கங்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிய வச்சுட்டு விரூபமாக ஆக்கி அவனை அப்படியே கெட்டி போட்டு அப்படியே உட்காத்தி வச்சிருக்கான். மண்டி போட்டு உட்கார வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கிருஷ்ணனும் ருக்மிணியும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா பலராமனுக்காக. அங்கேயே நிறுத்திட்டு இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கேருந்து பலபத்ரனும் யாதவ பிரவரால் எல்லாம் அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு அப்படி வர. அவ வரத்த அதை சொல்ற ஒரு விசேஷனம், யது பிரவீரா நளினீம் யதா கஜாஹ. ஆனைகள் எல்லாம் ஒரு தாமரை பொய்கைக்குள்ள போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே அது உருன்னு இறங்கி போயிடும். ஆனை ஜலத்தை கண்டா அதுக்கு ஒரு குஷி அல்லவா? 4-5 ஆனைகள் ஒருமிச்சு இறங்கி போச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே பூத்திருக்கிற தாமரை எல்லாம் அப்படியே வேரோட பிழுது எடுத்துட்டு அப்படியே போகும் இல்லையா ஆனை. அதனோட ஃபோர்ஸில் அது தட்டி அந்த தாமரையெல்லாம் அதுக்கு மேலே ஒட்டின்னு விடுறது. அது மாதிரி அங்கே போய் அந்த சைனிகாலையெல்லாம் வதம் பண்ணி ஆனை போய் கலக்கிற மாதிரி தாமரை தடாகத்தை கலக்கிட்டு வர மாதிரி இவாள்லாம் கலக்கிட்டு வரா. ஆறு யாதவ வீரன்மார்லாம் அவள் வரா. அங்கேருந்து பலராம சுவாமி இப்படியே விறுவிறுன்னு வரார். அவர் வந்து இங்கே பார்க்குறது அதோ கிருஷ்ணன் ருக்மிணி நின்றுட்டுருக்கா, தாழாரும் மண்டி போட்டு உட்காந்துட்டுருக்கா. அப்படியே உத்து பார்த்தா ஆறுந்து தெரியலையாம் ஃபர்ஸ்ட் சைட்டில். பின்னத்தான் தெரிஞ்சுதான், ஓ ருக்மிணி மாதிரி இருக்கானே, ஃபேஸ் எல்லாம் அப்படி இருக்கே, அப்போ ருக்மியா இது சொல்லி பலராமன் பார்க்கறார். கிருஷ்ணாந்திகமுபவ்ரஜ்ய தத்ருஷுஸ்தத்ர ருக்மிணம் ததா பூதம் ஹதப்ராயம் திருஷ்ட்வா சங்கர்ஷணோ விபுः விமுச்ய பத்தம் கருணா பகவான் கிருஷ்ணமப்ரவீத். கிருஷ்ணாந்திகமுபவ்ரஜ்ய கிருஷ்ணாந்திகம். கிருஷ்ணனோட சமீபத்தில் விறுவிறுன்னு போகிறார் பலராம சுவாமி. அந்த ஸ்திதியில் ருக்மியை பார்க்குறார். அங்கேருந்து வந்த யாதவ வீரன்மாரெல்லாம் இவனை கண்டு எல்லாருமே சிரியோ சிரி ருக்மியை பார்த்து எல்லாரும் களியாகிறா ருக்மியை. ஆனாலும் பலராம சுவாமிக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் சிரிப்பை அடக்கி வச்சுட்டு பரிகாசம் பண்ணணும்னு இருக்கு, ஆனாலும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பெரிய ஆளல்லவா. கிருஷ்ணன் வந்து சின்ன பையன் தானே, தம்பி தானே. இருக்கிறதுல இப்போ குரூப்பில் வந்து பலராம சுவாமி தான் பெரியவர். அவர் தான் மெச்சூராக இருக்கணும், மெச்சூர்டாக நடக்கண்டாமா. அதுக்காக பெரியவரான காரணம் ருக்மியை கருணையோட பார்க்குறார். இப்படி ஆயுடு தேவனோட கதி. அப்படியே பக்கத்தில் போய் ருக்மியை கெட்டி போட்டிருக்கானே கண்ணன், அதெல்லாம் அழிச்சு விட்டு இவன் நம்மளோட சம்பந்தியாக்கும், இப்படி ஒன்றும் பண்ணக்கூடாது, ருக்மிணியோட அண்ணா அல்லவா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடுமா அதெல்லாம் சொல்லி கிருஷ்ணனை உபதேசம் பண்ணுற மாதிரி பண்ணி ருக்மியை அழிச்சு விடுறார். എന്നിട്ട് சில காரியங்கள் கிருஷ்ணன் கிட்டக்க பேசுகிறார் பலராம சுவாமி. என்ன பேசுகிறாருன்னுള്ളത് நாளைக்கு தெரியும். வாங்கோ. ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.